பொதுவா கருப்பு சிவப்பு கொடியே பிடிக்கப்படாது. ஆனா கருப்பு சிவப்பு கொடி ஏந்திட்டு தான் தொண்டர்கள் வந்தாங்க. வழியில எல்லாம் தாக்குதல் எல்லாம் நடந்துச்சு. கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அப்ப நீக்கிறது மாதிரி அவரு நான் தான் திமுகன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி. அப்ப வழியில தாக்குதல் நடந்தது. ஏழுமலைன்னு ஒரு ராயபுரம் ஏழுமலை பெரிய நிகரற்ற செயல் வீரன். மலை குலைந்தாலும் நிலை குலையாதவன். அவர் தான் அந்த மாநாட்டை முன்னின்று நடத்தினார். அதுல நான் 7 மணி நேரம் பேசினேன். அந்தி மாலையில பொதுக்கூட்டம் நடக்கும். தலைவர்கள் 7 மணிக்கு பேசுவாங்க. அதிகாலை 5:15 மணிக்கு வைகோ பேச ஆரம்பிச்சார். பேச ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய எதிரி ஜெயலலிதான்னு அறிவிச்சார். நீங்க 7 மணி நேரம் என்ன பேசுனீங்க? அப்ப யார் எதிரியா? யாரு? நீங்க பேசும்போது 7 மணி நேரம்லாம் நான் 7 மணி நேரம் கலைஞரை, திமுகவுக்கு வைகோ செய்த பங்களிப்பை எல்லாம் நான் விலாவாரியா பேசிட்டு இருக்கேன். வைகோ ஜெயலலிதா தான் எனக்கு எதிரின்னு அங்க அறிவிச்சிட்டாரு.